வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் தியாகராஜன் பேசுகிறேன். இன்றைக்கான தலைப்பு பார்த்தீங்கன்னா, தீர்வு தரும் ராசிகள். நம்ம வாழ்க்கையில் தினமும் பல கஷ்டங்களை நம்ம அனுபவிச்சிட்ருக்கோம். நம்ம கஷ்டத்தை யாருக்கிட்ட சொல்கிறது, யாருக்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு தெரியாமலேயே நம்ம நிறைய பேர்த்துக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம ராசிப்படி ஒரு சிலர்கிட்ட நம்ம ராசிக்கு 5, 7, 9 இருக்கக்கூடிய ராசியில் இருக்கக்கூடிய நபர்கள்கிட்ட நம்ம கஷ்டத்தை சொன்னால் கண்டிப்பாக தீரும். அதுக்கு மாறாக 8வது ராசிகளை இருக்கிறவங்கக்கிட்ட நம்ம கஷ்டத்தை சொன்னோம்னா கஷ்டங்கள் அதிகரிச்சுக்கிட்டே போகும். அது மட்டும் இல்லாமல் இதில் வேதை நட்சத்திரமும் அடங்கியிருக்கு. வேதை நட்சத்திரத்தில் இருக்கவங்கக்கிட்ட நம்ம நம்ம கஷ்டங்களை சொன்னோம்னா அது பல மடங்கு அதிகரிச்சுக்கிட்டே போகும். 2வது, நம்ம கஷ்டம் எப்போ தீரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ராசிக்கு செட் ஆகக்கூடிய ராசிகளிடம் நம்ம நம்மளுடைய கஷ்டங்களை சொன்னோம்னா அந்த கஷ்டங்கள் கண்டிப்பாக குறையும். அந்த கஷ்டங்கள் நம்ம சொல்ல சொல்ல அவங்க கேட்க கேட்க அந்த ராசிக்காரர்கள் அந்த ராசியானது நமக்கு தீர்வை கொடுக்கக்கூடிய ஒரு திருப்பு முனையாக நம்ம வாழ்க்கையில் அமையும். நம்ம விரும்பக்கூடிய நண்பர்களாகட்டும், நம்ம அருகில் இருப்பவர்களாகட்டும், உங்கள் ராசிக்கு 5, 7, 9 ராசிகளாக இருந்தால் கண்டிப்பாக நல்லது. அப்படி இருக்கும் பொழுது அவங்கக்கிட்ட உங்கள் கஷ்டங்களை நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக ஒரு தீர்வுங்கிறது உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நட்சத்திர ரீதியாகவும் நம்ம நிறைய கணிக்கலாம். அதை இன்னொரு தலைப்பில் டீட்டெயிலாக நாம் பார்க்கலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு எடுத்துக்காட்டு வச்சுருக்கேன். மேச ராசின்னு வச்சுக்குவோம். மேச ராசிக்கு 5வது ராசியான சிம்ம ராசியிடம் உங்களுடைய கஷ்டங்களை சொன்னீங்கன்னா கண்டிப்பாக தீரும். அப்புறம் மேச ராசிக்கு 7வது ராசியான துலாம் ராசிக்கிட்ட உங்களுடைய கஷ்ட நஷ்டங்களை சொன்னீங்கன்னா உங்களுடைய கஷ்டங்கள் குறைஞ்சிக்கிட்டே வரும். அதுக்கப்புறம் 9வது ராசியான தனுசு ராசி, மிக அற்புதமான குருவின் ராசியான தனுசு ராசி நபர்களிடம் உங்களுடைய கஷ்டங்களை சொன்னீங்கன்னா உங்கள் கஷ்டங்கள் தீர்ந்துக்கிட்டே வரும். கஷ்டங்கள் அப்படியே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். ஆனால் அதற்கு மாறாக உங்கள் ராசிக்கு 8வது ராசியான விருச்சிகத்துக்கிட்ட உங்களுடைய கஷ்டங்களை சொன்னீங்கன்னா உங்களுடைய கஷ்டங்கள் அதிகரிச்சுக்கிட்டே போகும். அது மட்டும் இல்லாத உங்களுடைய ராசிக்கு, அதாவது மேசராசியில் அஸ்வினி நட்சத்திரக்காரங்கள் அனுச நட்சத்திரம் இருக்கக்கூடிய நபர்களிடம் நீங்கள் பேசுனீங்கன்னா அவங்க உங்களுக்கு கோபம் வரக்கூடிய செயல்களை பற்றி அவங்க சிந்திக்கிற மாதிரி தெரியும். ஏன்னா அவங்களுடைய நடவடிக்கை அப்படி இருக்கும். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 8வது ராசியாகவும் இருக்குது. அது 8வது ராசி மட்டும் இல்லாமல் உங்கள் பரணி நட்சத்திரத்துக்கு வேதை நட்சத்திரமாகவும் அந்த அனுச நட்சத்திரம் இருக்குது. அனுச நட்சத்திரத்தை நீங்கள் எப்போல்லாம் அவங்கக்கிட்ட பேச்சு வளர்ப்பதோ அல்லது எந்த ஒரு கம்யூனிகேஷன் நீங்கள் பண்ணாலும் அது உங்களை கண்டிப்பாக பாதிக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வேதை நட்சத்திரமானது அது சம்மந்தப்பட்ட பொருட்கள், அதாவது ஒரு எடுத்துக்காட்டாக நுங்கு, பனவெல்லம், இது எல்லாம் நீங்கள் சாப்பிட்டீங்களாவோ அல்லது பனைமரத்தை சம்மந்தப்பட்ட எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அதை நீங்கள் பயன்படுத்தும் பொழுது அனுச நட்சத்திரம் கண்டிப்பாக வேலை செய்யும். அது மட்டும் இல்லாத அனுச நட்சத்திரத்துக்கு சனி பகவான் தான் சொந்தக்காரர். மேசராசிக்கும் சனிக்கும் சுத்தமாக ஆகவே ஆகாது. அதனால் அனுச நட்சத்திரத்தை நீங்கள் தொடாமல் இருப்பது நல்லது. இது அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் மட்டும். அப்புறம் நம்ம வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் போய்கிட்டே தான் இருக்குது. இந்த மேசராசிக்காரங்க கண்டிப்பாக ஒரு நல்ல வழிக்கு வரணும், அதாவது வாழ்க்கையில் ஒரு பொருளாதாரத்தை அடையக்கூடிய நிலைமைக்கு போகணும் அப்படின்னா கண்டிப்பாக இவங்க சூரிய நாராயணனையோ அல்லது குரு பகவானையோ வழிபடுவது நல்லது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்க பெருமாளை வழிபடுவது நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். நல்ல நண்பர்கள், நல்ல மனைவி,
அது மட்டும் இல்லாமல் குரு பகவானை வழிபடுவதன் மூலம் நல்ல ஒரு செல்வத்தையும் நல்ல ஒரு வளங்களையும் இந்த குரு பகவான் உங்களுக்கு கொடுப்பாரு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூர்வீக சம்மந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளையுமே குரு பகவான் நிவர்த்தி செஞ்சு கொடுப்பாரு. குரு பகவான் 9ஆம் இடம்ங்கிறதால தந்தைக்கும் மகனுக்கும் இருக்கக்கூடிய உறவு ஒரு நல்ல உறவாக இருக்கும். அது எந்த ஒரு பாதிப்பில் இருந்திருந்தாலும் அது வந்து அவ்வளோக்கும் செயல்படாது. ஏன்னா குரு பகவானை வழிபடும் பொழுது நல்ல முன்னேற்றத்தை மட்டுமே குரு பகவான் கொடுப்பார். ஸ்ரீரங்க பெருமாளை நீங்கள் போய் தரிசனம் பண்ணுவது ரொம்ப ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த ஒரு சூழ்நிலையிலும் எந்த ஒரு காலகட்டத்திலும் எந்த ஒரு நடவடிக்கையிலும் உங்களுடைய 8, 12 அதாவது மேசராசிக்காரர்கள், விருச்சிக ராசி மற்றும் மீனராசி இந்த 2 தொடர்பு கொள்ளாமல் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. இது வந்து எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நீங்கள் வந்து கண்டிப்பாக பின்பற்றியே ஆகணும். அது மட்டும் இல்லாமல் மேசராசி அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் தங்களுடைய செல்வங்களை பெருக்கி கொள்றதுக்கு அதிர்ஷ்ட நட்சத்திரமான பூச நட்சத்திரம் பார்த்தீங்கன்னாலும் சனியோடைய நட்சத்திரம் தான். அதை எப்படி நீங்கள் ஆக்டிவேட் பண்ணணும்னா, பூச நட்சத்திரத்துடைய மரம் பார்த்தீங்கன்னா அரச மரம். நீங்கள் வந்து அரச மரத்தில் இருக்கிற பிள்ளையாரை வழிபட்டு அரச மரத்தை சுற்றி வந்தீங்கன்னாவே உங்களுடைய பொருளாதார நிலை மென்மேலும் வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே போகும். நீங்கள் வந்து எந்த ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, உங்களுடைய கஷ்டங்களை பூர்த்தி செய்வதற்கு அரச மரத்தில் இருக்கக்கூடிய பிள்ளையாரையும் அரச மரத்தையும் நீங்கள் நல்லபடியாக வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றங்கிறது எப்போதுமே உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆனால் அந்த பூச நட்சத்திரத்தில் உங்களுக்கு எதிரி கிரகங்கள் இருந்தாலும் இது அதாவது மேசராசிக்கு எதிரி கிரகமான சனியோ அல்லது ராகு கேதுக்களோ இருந்தாலோ நீங்கள் வந்து எந்த ஒரு சூழ்நிலையிலையும் கலங்காமல் நீங்கள் வந்து வழிபடலாம். இது ஒரு நல்ல முன்னேற்றத்தையே கொடுக்கும். ஆனால் இது சொல்லக்கூடிய எல்லாமே பார்த்தீங்கன்னா பொதுவான பலன் தான். அவர்களுடைய ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா 9 நவகிரகங்களும் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கும். அதில் நம்மளுடைய நட்சத்திரத்துக்கு வேதை நட்சத்திரத்தில் அந்த கிரகம் இருந்து தசை நடந்தால் கண்டிப்பாக வந்து மிகப்பெரிய கெடுபலன்களை கொடுக்கும். ஆனால் நீங்கள் வந்து எந்த ஒரு சூழ்நிலைகளையும் பயந்துக்கக்கூடிய தேவையில்லை. எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து நம்ம வந்து நம்ம வாழ்க்கையை நகர்த்திக்கிட்டே போகலாம். மிக முக்கியமாக கன்னிராசி உங்களுக்கு சில பல பிரச்சனைகள் வரலாம். உங்களுக்கு எதிரிகளை குறிக்கக்கூடிய 6ஆம் இடம் என்கிறதால உங்களுக்கு சில பல பிரச்சனைகள் உங்களுடைய எதிரிகளால் வந்துக்கிட்டே இருக்கலாம். இந்த பதிவின் கடைசியில் முருகனுடைய மந்திரம் ஒன்று தர, அந்த மந்திரத்தை நீங்கள் தினமும் உங்களால் எவ்வளோ சொல்ல முடியுமோ சொல்லலாம். அதிகபட்சமாக 27 முறை நீங்கள் சொல்வது நல்லது. அப்படி சொன்னீங்கன்னா உங்களுடைய எதிரிகள் சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளையுமே முருகன் தன்னுடைய சக்தியால் கட்டுப்படுத்தி கொடுப்பார். இந்த பாடலானது மிக அற்புதமானது, மிக சக்தி வாய்ந்த பாடல். இந்த பாடல் பார்த்தீங்கன்னா முருகனுடைய பதிகங்களில் இருந்து எடுக்கப்பட்ட பாடல். இந்த பாடல் மிகவும் சக்தி வாய்ந்தது. உங்களுக்கு எதிரிகள் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அல்லது உங்களுக்கு பல பிரச்சனைகள் தினமும் வந்து போய்கிட்டே இருக்கும் பல நபர்களால், நீங்கள் இதை வந்து தினமும் சொல்லிட்டு வரப்ப உங்களோட பிரச்சனைகள் கண்டிப்பாக தீர்வடையும். இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேட்கலாம். அல்லது உங்களுக்கு பல பரிகாரங்கள் வேணும்னா கண்டிப்பாக என்னை தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.